வந்து அரசியலில் வந்து மேடையில் கூப்பிட்டு பேசுறது அப்படின்றது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. யாரை கூப்பிடணும், யார் பேச போகிறாங்க, யார் அடுத்தது பேச போகிறாங்க, யார் முதல்ல பேசுகிறாங்க, யார் ரெண்டாவது பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தில் இது வந்து ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு நிகழ்வா இல்லாமல் ஒரு ஒரு மாமனிதர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புத்தகம் அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்தை கூப்பிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு அரசியல் சம்பந்தமா இல்லாம ஒரு தனி மனிதர் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து எல்லா கட்சிக்காரங்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு ராஜ்நாத் சிங் வந்தாரு, நிறைய பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஏடிஎம்கேல இருந்து அது இது நிறைய பேர். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல மெயினா வந்து ரஜினிகாந்த் இருந்தாரு. சரி, ரஜினிகாந்த் என்னடா இது போற போக்குல என்னமோ கொளுத்தி போட்டு போறான் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு டைலாக் பேசிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரே சர்ச்சை ஓடினுக்குது. ரஜினிகாந்துக்கு வந்து மெயின் பிரச்சனை, அவர் வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருக்காரு. காக்கா கழுகு கதெல்லாம் சொன்னா பாருங்க அந்த ஆளு. அதுல என்ன சொன்னாருன்னா, இந்த குடிப்பழக்கம் மட்டும் இல்லைன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு. அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இவர் வந்து சைலண்டாவே இருப்பாரு, ரொம்ப பேச மாட்டாரு. ரொம்ப பேசினா வந்து அசிங்கமாயிடும் அப்படின்றது தெரியும். பேசினா என்ன பேசுறேன்னு தெரியாது, ஏதாவது லொடலொடன்னு ஏதாவது உளறி தள்ளி பிரச்சனையாக்கி விட்டு போயிட வேண்டியது. இது வந்து வேணும்னு செய்தாரு அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து இது வேணும்னு செய்த மாதிரி எல்லாம் தோணல. டைலாக் எல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல நீங்க, இது பழைய ஸ்டூடெண்ட்டு. இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது. இப்போ டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி இருக்கு, அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. சரி, அவங்க அப்பா ஸ்டாலின் சாருடைய அப்பா வந்து கருணாநிதி அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் சார் வந்து தலைவர் ஆகிறாரு. இதுல எங்கயா கிளாஸ் ரூமு, ஸ்டூடெண்ட்டு, ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது வந்து ஒரு கம்பெனி பழைய எம்ப்ளாயீஸ் இருக்கும்போதே வந்து வேற ஒரு புதுசா ஒரு ஜிஎம் வரும்போது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு ஒரு கதை சொன்னா பரவாயில்ல. சம்பந்தம் இல்லாம ஸ்கூலுக்கும் ஒரு பார்ட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்கூல் எங்க கிடக்குது, ஒரு பார்ட்டி எங்க கிடக்குது? டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி எத்தனையோ வருஷமா இருக்க பார்ட்டி, எத்தனையோ வருஷமா எம்கே ஸ்டாலின்றவர் அதுல உறுப்பினரா இருக்காரு, அதுல பணியாற்றி இருக்காரு, அதுல பொறுப்புகள்ல இருந்திருக்காரு, மேயரா இருந்திருக்காரு, டெபுட்டி சிஎம் இருந்திருக்காரு, பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்ப இவர் வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அவர் வந்து ஸ்கூல் டீச்சரா கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த கம்பேரிசனே வந்து தப்பு. லூசுத்தனமா ஏதோ மேடையில இருந்தாலும் வயசானாலும் ஏதோ பேசலாம் சரின்ட்டு எல்லாரும் சிரிச்சாங்கன்னு வைங்க, அது ஒரு எங்கேயோ ஒரு மேட்ச் ஆகுது. கரெக்டா மேட்ச் ஆகலனாலும், லாஜிக்கலி ஃபுல்லா மேட்ச் ஆகலனாலும், இப்ப நான் சொல்ற மாதிரி எங்கேயோ ஏதோ தொட்டும் தொடாம ஏதோ மேட்ச் ஆகுதுன்னு வைங்க, சரி அதுக்காக வந்து கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. உடனே அதை பெருசாக்கி ஓ ஐயோ பத்தியா எப்படி எப்படி பேசினார் பத்தியா எங்க தலைவர், இன்னொரு குரூப் இதுக்குதான் இவனெல்லாம் கூப்பிடவே கூடாது, அவன் பிஜேபி காரன்றது நிரூபிச்சிட்டான் பத்தியா, அவன் எப்படி கொளுத்தி போட்டா பத்தியா. அவர் என்ன சொன்னாரு? அவருடைய பாயிண்ட் என்னன்னா, என்னுடைய அபிப்பிராயத்துல அவருக்கு வந்து முதல்ல ஒழுங்கா பேச தெரியாது. எல்லாரும் சொல்றது அவர் பெரிய பேச்சாளர் கிடையவே கிடையாது. அவர் வந்து வாயில தோணுன மாதிரி, வாயில வந்த மாதிரி அதை ஏதோ வளருவாரு. சினிமா ஃபீல்ட்ல அவர் பழைய நினைவுகள் அது இதெல்லாம் பேசும்போது இப்பத்தி யங்ஸ்டர்ஸுக்கு அது கேட்கும் போது நல்லா இருக்குது, அதனால அதை பாக்குறாங்க. அதை விட்டுட்டு ஒரு பெரிய பேச்சாளர் அதெல்லாம் கிடையாது. இவருக்கு பேச்சாளரோ இது ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து ஏதோ அந்த நேரத்துக்கு வந்தது ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டு முதல்ல உட்காந்து எழுதி இருந்தா, நான் சொன்ன மாதிரி யோசிக்கணும்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு பார்ட்டி, அது வந்து ஒரு கம்பெனியா இல்லை ஸ்கூலா? கம்பெனி தான் அது, ஒரு ஆர்கனைசேஷன் அது. அதில் வந்து முதல்ல பழைய ஆள் இருக்காங்க, இது இருக்காங்க, ஜிஎம் இருக்கான், அக்கௌண்டன்ட் இருக்கான், அது இது செக்ரட்டரி, இப்படி தானே ஸ்ட்ரக்சர். ஒரு பார்ட்டின்றது ஒரு கம்பெனி மாதிரி தான். அதை முதல்ல ஸ்கூலுன்னு சொல்றதே வந்து முட்டாள்தனம். ஸ்கூல் என்னது, நாங்கள் வந்து போகவே மாட்டோம் அப்படின்னு உட்காந்து இருக்காங்களாம். அதை கேட்டு இந்த நேரத்தில் சிரிச்சதை வந்து பெருசு பண்ணி உடனே உதயநிதி வந்து நானும் ஆமோதிக்கிறேன்னு அவர் என்ன சொன்னாரு? ரஜினி வந்து ஸ்டாலின் சாரை புகழ்ந்ததுதான் விஷயம். இதுதான் மேட்ரே வந்து ரஜினிகாந்த் வந்து எப்படி அந்த ஸ்பீச் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இருக்கும் அந்த ஸ்பீச். ஐயோ அது பயங்கரமான ஒரு புக்கு, இது ஒரு அற்புதமான ஒரு புக்கு, இது ஒரு பயங்கரமான ஒரு புத்தகம். இதையே அவர் எத்தனை தடவை ரிப்பீட் பண்றாரு, நீங்க அந்த வீடியோ போய் டைம் இருந்தா பாருங்க. 30 மினிட்ஸ் இருக்கு அந்த வீடியோ. ஏவா வேலு அவர்கள், அவர்கிட்ட நான் அவ்வளவு பழகினதில்லை. துரைமுருகன் அவர்கள், அவரை வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
இவங்க 2 பேரும் மெயினா வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மேட்டரே. ஆனா இது சொன்னது துரைமுருகன்னு பேர் எடுத்து சொன்னதுனால அவர் கொஞ்சம் காண்டான மாரி அவரு ஒரு கிண்டலா அவரு துரைமுருகன் எப்பவுமே கிண்டல் தானே. அவர் வந்து கிண்டல்லாம் பயங்கரமா அடிப்பார்ல. கவுண்டர் அடிக்கிறதுல தக் லைஃப்ன்ட்டு அவருக்கு பேரே வந்து துரைமுருகன் தக் லைஃப் அப்படின்ட்டு மீம்ஸ் எத்தனையோ ஓடுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்படி பெருசாக்கி அப்படியே இது வந்து எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா போன வருஷம் ஒரு இஷ்யூ வந்தது. துரைமுருகன் சார் வந்து தல அஜித் அஜித்னா யாரு அப்படின்னாரு. இந்த தலைன்னு சொல்றாங்களே அவரா அப்படின்னு கேட்டாரு. அவ்வளவுதான். அஜித்னா யாருன்னு கேட்டாப்பா துரைமுருகன். அவர் அப்புறம் சொன்ன டயலாக பத்தி பேசல. அஜித்னா யாரு இந்த டயலாக மட்டும் பேசினு உங்க மாமா கிட்ட போய் கேளு, நீ கலைஞர்கிட்ட போய் கேளு, நீ அவங்க கிட்ட போய் கேளு, நீ ஸ்டாலின் கிட்ட போய் கேளு, எங்க தலையை பத்தி நீ இப்படி சொல்லிட்டியா. இதுதாங்க சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவில் என்ன உங்களுக்கு தெரியுதோ அது கிடையாது உண்மை. உண்மையை வந்து முதல்ல பாருங்க, என்னன்றத ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரஜினி வந்து பல 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 பலன்றாரு அங்க நின்று ஸ்டேஜில் நின்று. அத ஒரு ஒரு மாமனிதர் அவர் வந்து என்னை வந்து ஆஸ்பத்திரியில் நான் உடம்பு சரியாமல் இருக்கும்போது அது மட்டும் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாருன்னு. புக்கு வந்து 1000 ரூபாய் ரொம்ப விலை ஜாஸ்தி அப்படின்ட்டு டக்குன்னு மாத்திட்டு எல்லாரும் வந்து இதை வாங்கி படிங்க. இப்படி ஒளறி கொட்டின ஒரு மனுஷனை அந்த ஆள் சொன்ன ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ பெருசாக்கி துரைமுருகனை வந்து பார்ட்டி சீஃப் வந்து மிரட்டினாராம். நீ வந்து ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுடு. இது வேற. இப்போ இன்னைக்கு காலையில பார்த்தா அப்படி ஒரு நியூஸ். டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. துரைமுருகன் சாரை வந்து இந்த ஒரு சின்ன மேட்டர்ல ஸ்டாலின் சார் கூப்பிட்டு மிரட்டினாராம். இந்த வேற நீ வந்து அது ஸ்டாலின் சார் டைரக்டா மிரட்டினாருன்னு சொல்ல, ஸ்டாலின் சார் வந்து மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படி இந்த மூட்டி விட்டு சண்டை போட வைக்கிறது வந்து நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சண்டை போட்டுக்கிறாரு பாருங்க. அவர் வந்து அவருக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, என்ன ப்ராப்ளம் ஆச்சு, இல்லை உண்மையிலேயே அவருக்கு வந்து எடப்பாடி சாரை பிடிக்கலையா என்னன்றது தெரியல. நேத்த முந்தா நேத்த பார்த்தா தற்குறின்ட்டார் அவரை. அதே அண்ணாமலை சார் முன்னாடி பேசின ஒரு வீடியோ நான் இதுக்கப்புறம் வைக்கிறேன், அதை கேட்டு பாருங்க. முந்தானேத்து பேசின வீடியோ நான் லைட்டா வைக்கிறேன், அதையும் கேட்டு பாருங்க. என்றால் நம்முடைய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களே 2 விதத்திலே நான் எப்பொழுதும் பார்ப்பேன். ஒன்று அரசியல்வாதியாக, இன்னொன்று ஒரு காவல்துறையிலே நானும் ஒரு பொறுப்பில் இருந்து ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று பல அதிகாரிகள் கனவு காண்பார்கள். அவருடைய ஆட்சி உண்மையாலும் சொல்ல வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை ஒரு பொற்கால ஆட்சி என்றுதான் நான் சொல்வேன். இப்பொழுது தமிழக மக்கள் எங்கே சென்றாலும் கூட இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அந்த ஆட்சி இல்லையே, அதை போன்ற ஒரு மனிதன் இப்பொழுது முதலமைச்சராக இல்லையே என்று. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் அவருக்கு அருகிலே இங்கு அமர்ந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு பெருமையாக கருதுகின்றேன். கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க. ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அப்ப வந்து ஏன் அவங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி தான் எவனோ கோத்து விட்டது. துரைமுருகனுக்கும் இவருக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை மூட்டி விடணும். அதுக்கு தான் வந்து இப்போ எண்ணம். உதயநிதிக்கும் துரைமுருகனுக்கும் மூட்டி விடணும். ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரு இந்த நாரதர் வேலை பண்றாங்க, யார் இந்த இது பண்றாங்க. ரஜினி பேசுனதை பத்தி அவங்க கேரே பண்ணல. அங்கேயே அவர் சிரிச்சுட்டு அங்கேயே அவர் வந்து அவர் எனக்கு என்னோட வயசுல மூத்தவர், ஸ்டாலின் சார் சொன்னதையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வயசுல மூத்தவர் எனக்கு அறிவுரையும் சொன்னாரு, நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன், நான் எங்கேயுமே வந்து தவற விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா என்ன, துரைமுருகன் சார் வந்து ஸ்டாலின் சாருடைய போஸ்டை பாக்குறாரு. அதை வந்து ஸ்டாலின் சார் புரிஞ்சுக்கின்னு பேசுறாருன்னா உள்குத்து வைக்கிறாருன்னு அர்த்தம். அது வந்து சாதாரணமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஐயோ நீ போயா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து பேசியிருக்கு. அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபன்னி பிளேஸ் ஆகிப்போச்சு. ரொம்ப ஒரு அதாவது ஒரு சின்ன விஷயத்த உடனே அதை அப்படியே பெருசாகி அதை அப்படியே அப்படின்ட்டு இது பண்ணி
எப்போடா திருந்துவீங்க டேய்?